அதிகாரம் 26. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீருவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அக்காலத்திலே தீரு மிகவும் பிரபல்யமான நகரமாய் இருந்தது. தீருவின் ஜனத்தார் பல தேசங்களில் வியாபாரம் பண்ணினார்கள். எசேக்கியேல் தீருவின் அழிவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தீருவின் பாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். எரேமியாவும் தீருவை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியோ தீருவின் அழிவை பற்றி 3 அதிகாரங்களில் முழுவதுமாக சொல்லுகிறார். எருசலேம் அழிந்து போவதை பார்த்து தீரு சந்தோஷப்படுகிறது. தீருவின் அழிவு. கர்த்தர் பாபிலோன் ராஜாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி தீருவை அழிக்கிறார். பாபிலோன் ராஜாவும் அவனுடைய சேனையும் அண்டை தேசத்தாருக்கு ஆச்சரியம்.